சேனல் 5 பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய ராசி பலன் மற்றும் பஞ்சாங்கம். குரோதி வருடம் ஆனி மாதம் 19ஆம் தேதி 3/7/2024 புதன்கிழமை. இன்னைக்கு பிரதோஷம் மற்றும் சுப முகூர்த்தம். நல்ல நேரம் காலையில் 9:15லேருந்து 10:15 வரைக்கும், மாலை 4:45லேருந்து 5:45 வரைக்கும். கௌரி நேரம் காலையில் 10:45லேருந்து 11:45 வரைக்கும், மாலை 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும். இன்றைய ராகு காலம் 12லேருந்து 1:30 வரைக்கும் மத்தியானம். குளிகை நேரம் 10:30லேருந்து 12 வரைக்கும் மத்தியானம். யமகண்டம் 7:30லேருந்து 9 மணி வரைக்கும் காலையில். சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் காலையில் 5:58க்கு. இன்றைய கர்ணம் 6லேருந்து 7:30 வரைக்கும். இன்றைய திதி இன்று காலை 7:45 வரைக்கும் துவாதசி திதி, அதுக்கப்புறமா திரியோதசி திதி. இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 4:51 வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம், அதுக்கப்புறமா ரோகிணி நட்சத்திரம். இன்றைய யோகம் காலை 9:58 வரைக்கும் சூலம் யோகம், அதுக்கப்புறமா கண்டம் யோகம். கரணம் இன்று காலை 7:45 வரைக்கும் தைதுளம், அதுக்கப்புறமா வணிசை கரணம். இன்றைய யோகம் காலை அதிகாலை, அதாவது 5:31 வரைக்கும் சித்த யோகம், அதுக்கப்புறமா அதிகாலை 5:57 வரைக்கும் அமிர்த யோகம், அதுக்கப்புறமா மறுபடியும் சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் அதிகாலை 4:51 வரைக்கும் சித்திரை, அதுக்கப்புறமா சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சுருக்கமான ராசி பலன். மேஷம் லாபம், ரிஷபம் உதவி, மிதுனம் நட்பு, கடகம் பகை, சிம்மம் ஆர்வம், கன்னி ஜெயம், துலாம் புகழ், விருச்சிகம் பயம், தனுசு அமைதி, மகரம் யோகம், கும்பம் போட்டி மற்றும் மீனம் கவனம். இன்றைய ராசி பலனில் கிரகச்சாரம், கோச்சாரம் சொல்லுவோம் இல்லையா, அதைப்படி ராசி பலன் எப்படின்றது பார்க்கலாம். இன்றைக்கி மேஷராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஆட்சி ரொம்ப விசேஷம். நிலப்புலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், சகோதர சகோதரிகள் சம்பந்தப்பட்ட விஷயம், சிகப்பு கலர், நமக்கு இந்த கலர் இல்லையா, அந்த சிகப்பு கலர் சம்பந்தப்பட்ட விஷயம், இது எல்லாமே லாபத்தை கொடுக்கும். இன்றைய அற்புதமான அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 9. திசை பார்த்திங்கன்னா வடக்கு கிழக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு இந்த ரெண்டுமே உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை தவிர கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பகையெல்லாம் தீரும். பழைய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். பங்காளி உறவு முறை பிரச்சனைகள்லாம் தீரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு கஜகேசரி யோகம் உள்ள ஒரு அற்புதமான ஒரு நாள். அதாவது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதாவது சர்வசாதாரணமாக ஒரு முடிக்கக்கூடிய ஒரு திறமையை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாள். எல்லாமே பார்த்துக்கலாம், நம்ம எது நடந்தால் என்ன அப்படின்னு ஒரு சர்வசாதாரணமாக எடுத்துகிட்டு அதில் வெற்றியை காணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். அதை தவிர நகை பணம் சேரும். அம்மா வழி மாமா வழிமுறைகளில், தாய் மாமா வழிமுறைகளில் உறவுகள் மேம்படும். மிதுனராசிக்காரர்களுக்கு மனைவினால் லாபம், மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்தினால் லாபம், மனைவிக்கு கணவனால் லாபம், கணவன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் லாபம், அவங்களுடைய வழிமுறைகளில் லாபம், பூர்வீக சொத்துக்கள் ஏற்படுறது, இப்படி ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக அமையுது. பழைய வண்டி வாகனங்கள் நம்ம சர்வீஸ் பண்ணுறது, ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது, அது இப்படி இல்லைன்னா நம்ம வண்டியை மாற்றுறது, புது வண்டி வாங்குறது, இப்படிலாம் லைசன்ஸ் இல்லாதவங்க லைசன்ஸ் எடுக்கிறது, ஃபாரின் போகிறதுக்காக நம்ம இந்த விசா எடுக்கிறது, இதெல்லாம் பாஸ்போர்ட் எடுக்கிறது, நம்ம இது எல்லாமே சாதகமாக ஒரு அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமையுது. அதை தவிர அரசாங்கத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தொழில் முன்னேற்றம், அதாவது அடுத்த போஸ்டிங், அதுக்கப்புறம் பதவி உயர்வு, இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாள். அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு நாள் இது. அவங்களுக்கு அடுத்ததுன்னு ஒரு மேலே போகக்கூடிய, அப்டேட் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு நாள். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஜோராக இருக்கும் இன்றைக்கி. அது தவிர ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு நாள். திடீர்னு வரவு, நமக்கு எதிர்பார்க்காத வரவெல்லாம் நமக்கு சேரும். ரொம்ப அருமையான ஒரு நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ராசிநாதனும்
சுக்கிரனும் சேர்ந்திருக்கார் லாபஸ்தானத்தில். ரொம்ப அருமையான ஒரு நாளாக அமையிறது. பலதரப்பட்ட நன்மைகள் ஏற்படும். அதாவது வெளியில் வந்து நம்ம பணத்தை கொடுத்து லாக் ஆகிருக்கு இல்லையா, வட்டிக்கு கொடுக்குறது இல்லை கடனாக கொடுக்குறது, இதெல்லாம் வந்து நமக்கு கைக்கு வந்து சேரும். இந்தப்பா ரொம்ப நாள் ஆச்சு நான் கொடுக்குறதுக்கு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம கைக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதுக்கு உண்டான அருமையான ஒரு நாள். நம்ம இன்றைக்கி வந்து எல்லாமே யோகத்தை வந்து எதிர்பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு கேத்துவும் மாந்தியும் சேர்ந்துருக்கிறாங்க இன்றைக்கி. ஸோ மாந்தி வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் இந்த நெகட்டிவ் கிரகம்னு சொல்லலாம். கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம்னு கேத்துவும் சேர்ந்ததுனால அற்புதமான ஒரு நாள். அதாவது நல்ல பலனை கொடுப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து நமக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பாங்க, வெற்றியை கொடுப்பாங்க. எது எடுத்தாலும் நமக்கு வந்து லாபமாக அமையும், சக்ஸஸ் ஆகும். எல்லாம் ஒரு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள். ராசிக்கு 2வது, அதாவது லக்னத்திற்கு 2வது இடத்துல, சிம்ம லக்னத்திற்கு இன்றைக்கி 2வது இடத்துல இவங்க 2 பேருமே இருக்கிறதுனால திடீர் பண வரவு, தனத்தை ஏற்படுத்துறது. கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படலாம். அதில் கொஞ்சம் எச்சரிக்கை, கவனம் அதிகமாக தேவை. வண்டியிலலாம் போகும்போது, 2 வீலர்லாம் ஓட்டும்போது கண்ணாடி போட்டு தான் வண்டி ஓட்டணும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துளாராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ஒரு அருமையான இடத்துல இருக்கிறதுனால ஸோ லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அருமையான நாள். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். புதிய திட்டங்கள்லாம் வந்து நிறைவேறும். புதுசாக ஏதாவது பண்ணலான்னு யோசிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வரும். நம்ம எதிர்பாராத நேரத்தில் நமக்கு வந்து வளர்ச்சிக்கு உண்டான ஒரு பாதையை வகுக்கும். ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கி வந்து அமையிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ரொம்ப அருமையான ஒரு இடத்துல இருக்கார். அது தவிர ராசிநாதன் ஆட்சியாகவும் இருக்கார் மேஷத்தில். ஸோ அவர் வந்து விருச்சிகத்தையே வந்து பார்க்கறதுனால, ராசிநாதனே அவர் பார்க்கறதுனால ரொம்ப அருமையான ஒரு நாள். பூர்வீக நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து இன்றைக்கி லாபத்தை கொடுக்கும். ரொம்ப நாளாக நிலம்லாம் வந்து விற்காமல் இருந்ததுன்னா அது திடீர்னு விற்கிறது. வாங்கணும்னு நினச்சாக்கா ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இந்த விஷயங்கள்லாம் வந்து திடீர்னு நிலத்தை எல்லாம் வாங்குறது, இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நம்ம நிலத்தில் வந்து ஏதாவது பயிர் போட்டிருந்தா திடீர்னு நல்ல விளைச்சலை கொடுக்குறது, அதில் வந்து லாபத்தை கொடுக்குறது, ஏதாவது புதையல் கிடைக்கிறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் வந்து நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையிறது. அது தவிர கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் இருந்ததுன்னா வந்து இன்றைக்கி தீரும். ரொம்ப அருமையான ஒரு நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு நாள். ராசிநாதன் நல்ல இடத்துல இருக்கார். அதாவது லக்னத்திற்கு 10வது இடத்துல இருக்கார் ராசிநாதன். வேலையில் முன்னேற்றம், அதாவது நம்ம செய்யக்கூடிய வேலையில் வந்து அடுத்த போஸ்டிங், அதுக்கப்புறம் சேலரி இன்க்ரிமெண்ட்டு, நம்ம நினச்ச இடத்துல வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது, இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியெலாம் வந்து இன்றைக்கி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது தவிர குழந்தை செல்வங்கள், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு நமக்கு காதில் வந்து நல்ல செய்தி வரும். அதே போல் குழந்தைகளுடைய விஷயத்தில் வந்து அடுத்த டெவலப்மெண்ட்டு, அவங்க வந்து பெரிய படிப்பு படிக்கிறதுக்கு உண்டான வழிகள், இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமையிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாள். அதாவது ராசிநாதன் ரொம்ப அருமையான இடத்துல இருக்கார். இந்த ராசிநாதன் இருக்கக்கூடிய இடத்துல அதுவும் ராசிக்கு, அதாவது மகர ராசிக்கு ராசிநாதன் 2வது இடத்துல இருக்கிறதே தனத்தை வந்து கொடுக்கும். தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கார். ராசிக்கு 2வது இடம். அப்போது தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருந்தால் நமக்கு வர வேண்டியதெல்லாம் வந்து சேரும். நீண்ட நாளாக இருந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேறும். கடன்கள்லாம் வந்து நிறைவேறும். கொடுத்த கடன், வாங்கின கடன், இதில் எல்லாமே வந்து சரியாகும். அதே மாதிரி வம்பு வழக்கெல்லாம் தீரும். கண் கழுத்து சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் மட்டும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. வீட்டில் வந்து கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. யாராவது ஒருத்தர் நம்ம சரின்னு சொல்லி விட்டு கொடுத்து போனாக்கா எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லாமல் இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள் அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாள். ராசியிலேயே சனி பகவான் இருக்கார். ரொம்ப அற்புதமான இருக்கும். அதாவது கடல் கடந்து போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், கடல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் வந்து நமக்கு லாபம் எதுவாக இருந்தாலும் தாமதமானாலும் நமக்கு வந்து விரைவில் கிடைக்கக்கூடிய ஒரு, அதாவது தாமதமானாலும் நமக்கு கிடைக்கும். விரைவில் கிடைக்கிறது இல்லையா, நமக்கு கட்டாயமாக கிடைக்கும். நமக்கு டிலே ஆனாலும் இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு நமக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வருமானத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஒரு தாமதம்ன்ற வார்த்தையை வந்து நம்ம மறந்துட்டோம்னாக்கா நமக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும். கால் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படலாம். கால் சம்மந்தப்பட்டமான விஷயத்தெல்லாம் நம்ம சனி பகவானை ப்ரே பண்ணிக்கிட்டாக்கா எல்லாமே சரியாக போயிடும். மீனராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான நாள். ராசியில் ராகு ரொம்ப விசேஷம். அதாவது குருவோட இடத்துல ராகு இருக்கிறது ரொம்ப விசேஷம். காரிய தடைகள்
ஏற்படாமல் வேகமாக நடக்கும். இன்றைக்கி எல்லா விஷயங்களும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை தேவை. உடல் ரீதியான ஒரு சில உபாதைகள் ஏற்படலாம். கால் சம்மந்தப்பட்ட வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள்லாம் ஏற்படலாம். அப்படிலாம் வந்து ஏற்பட்டாக குரு பகவானையும் ராகு பகவானையும் துர்கையும் சேவிச்சுக்கிட்டாக்க எல்லா விஷயமும் சரியாயிடும். பொதுவான ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேர் வந்து இந்த வாஸ்துவை பற்றி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. வாஸ்துவனால சார் நம்ம வந்து வீடு வந்து சரியில்லைன்னா நான் வந்து வீடை இடிக்கணுமா, இந்த காலகட்டத்தில் வந்து நமக்கு அதெல்லாம் வந்து சாத்தியப்படாது, என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேரோட கேள்விகள் சந்தேகங்கள்லாம் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து வாஸ்துவெலாம் வந்து பார்த்து வீடு கட்டுறது ரொம்ப கஷ்டம். முடிஞ்ச வரைக்கும் கட்டுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்ம ஒரு சில இடங்கள், அதாவது சமையல் ரூமோ இல்லை பாத்ரூமோ மேலே வந்து டேங்கோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் சரியில்லாத நேரத்தில் என்ன சார் பண்ணலாம், நம்ம வந்து அடுத்தது நம்ம வந்து இதை வந்து நம்ம மாற்றி வைக்க முடியாதே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வாஸ்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சில பொருட்கள்லாம் வந்து இன்றைய காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா, தென்மேற்கில் வந்து வாசல் இருந்ததுன்னா கொஞ்சம் தலைவலி தான் நமக்கு. ஸோ வீட்டில் வந்து தென்மேற்கில் வந்து வாசல் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட இடத்துல வந்து வாசல் வேறு வழியே இல்லை அப்படின்னு இருந்ததுன்னா நமக்கு வந்து அதுக்கு சம்மந்தமான இந்த பிரமிடு அப்படின்னு சொல்கிற இந்த பிரமிட்ஸ்லாம் வந்து இருக்குது. அதுக்கு சம்மந்தப்பட்ட அந்த வின்சிம் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தினாக்கா அந்த இடத்துல வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கதவுகளெல்லாம் வந்து வச்சாக்கா இந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட கோளாறுகள்லாம் நீங்கி நமக்கு நல்ல பலனை, அதாவது பாசிட்டிவ் வந்து எனர்ஜியை வந்து ஏற்படுத்தும். ஸோ இப்படி வந்து நம்ம நிறைய வழிகள் இருக்குது. எந்தெந்த இடத்துல என்ன பிரச்சனை ஏற்பட்டால் என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களை அடுத்த பதிவில் வந்து உங்களுக்கு நிறைய தெரிவிக்கிறேன். இது போன்ற தினப்பலன் ராசி பலனை சேனல் 5 பக்தியில் தினமும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.